உங்கள் ஆவிக்குரிய தோல்விக்கு மெயின் ஸ்பான்சர் பிசாசுனா அதுக்கு கோ ஸ்பான்சர் உங்கள் மாம்சம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு தான் நினச்சதையெல்லாம் உங்களை செய்ய வைக்க முடியாது உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல். நிறைய நேரத்தில் நம்ம வந்துல ஐயோ அந்த பாம்பு, அந்த சர்ப்பம், அந்த பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வச்சிருச்சு, என்ன அந்த பாம்பை போய் பழத்தை பறித்து இவங்க தொண்டைக்குள்ளே திணிச்சது இல்லை. ஏவாள் போய் பழத்தை பறித்து தானும் சாப்பிட்டு ஆதாமுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. சரி, அந்த சர்ப்பமானது, இந்த பிசாசானவன் அந்த வாய்ப்பை உண்டு பண்ணுகிறான். ஆனால் அந்த தேர்வு, அந்த சாய்ஸ், அந்த டெசிஷன் இவங்க தான் எடுக்கிறாங்க. எப்பெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ அப்பெல்லாம் உங்கள் மாம்சம் பிசாசோட ஒத்துழைத்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது நீங்கள் வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாம்சத்தை கொஞ்சம் நீங்கள் அடக்கி ஆள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா